ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேபி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோ 2 பேரும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க அடிக்கடி பேசிக்க மாட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோட அம்மா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்படி கோச்சிக்கிட்டு போன அவங்க எங்கே போனாங்களே நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட உங்கள் அம்மா கல்கத்தாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம 2 ஹீரோவும் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கல்கத்தா போகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, எதுக்காக நம்ம ஹீரோட அம்மா கோச்சிக்கிட்டு போனாங்க, அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த பேபி. எனக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான படமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் நிறையாவே இருக்குது. அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தில் முக்கியமாக அவங்க அம்மா சென்டிமெண்ட் மட்டும்தான் காட்டியிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களால் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரே சென்டிமெண்ட் மூவி மாதிரி தான் இந்த படம் எனக்கு தோணுச்சு. மேபி இந்த படம் அம்மா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இது ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா மூவியாக தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஹீரோவும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. கொடுத்த இடம் எல்லாமே 2 ஹீரோவும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. நம்ம 2 ஹீரோவோட நடிப்பும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு ஹீரோ கேரக்டரோட அவங்களோட அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஊர்வசியோட நடிப்பாக இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட நடிப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராகவே லிங்க் ஆகிடுச்சு. படம் பார்க்கும்போது உங்களை அழுக வைக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ரொம்பவே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா கேரக்டரோட நடிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 2 ஹீரோட நடிப்பை விட அந்த அம்மா கேரக்டரோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா மூவியாக தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு சாய்ஸாக இருக்கும்.